மரியாதை கொடுத்து உங்ககிட்ட நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்டோம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேர்த்த கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? அது சரி, உங்க லெவலுக்கு இந்த மாதிரி புள்ள பூச்சிங்க கிட்ட தானே வீரத்தை காட்ட முடியும். அப்பைய கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இதுதானே உங்க திராவிட மாடல். இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கமிஷன் கட்ட பஞ்சாயத்து அந்த காசுல 4 இன்ஜினியரிங் காலேஜ் 2 மெடிக்கல் காலேஜ் உங்க பேர்ல உங்க ஃபேமிலி பேர்ல உங்க பினாமி பேர்ல சிட்டி முழுக்க மல்டிப்ளெக்ஸ் அது இதுன்னு எவன் அப்ப விட்டு காசு? கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ணு ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பானுங்க. ஆனா மக்கள் இங்க பேசினா இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஆட்சி யாருக்காக இருக்கு? அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன். நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க ஓடிட்டே தான் இருக்கு. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டு இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும். கிராமத்துக்கு போற ரோட்டை மறிச்சிட்டாங்க. திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடல. அதனால நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? அது எங்க இருக்கு? என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க கொட்டம். அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று. தேவையில்லாம எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ நல்லவ மாதிரி நடிக்காத, உன் குடும்பமே நல்லவன் கிடையாது. நான் பில்டப். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதனை தகுதி நீக்கம் செய்வதற்கான பதவி நீக்க நோட்டீஸை திமுக எம்பிக்கள் பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் முன்னிலையில் சபாநாயகரிடம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 6 படை வீடு கொண்டவரு எங்க வேலையை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலைக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரையும் போய் வரு. நீதி கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று கையெழுத்து 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கின்றார். நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்ட, இனிமே ஐயோ அப்பான்னு அலற போற. இல்ல இந்து சொந்தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் ஒருவரும் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தொன்னிலை ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. தீபத்தூண் யாருக்கு சொந்தம்? தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும். அது முருகனுக்கு சொந்தம். அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கால இருக்கிறவங்க அப்பீல் போகல. அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு. இந்த தீர்ப்பு தவறு. முருகா, வெட்டருவா வேல்கம்பலா வச்சிருக்கியே, அத குறிவாதி மேல அடிக்க கூடாதா? அப்ப நாம் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம், எதுக்குங்கய்யா இந்த அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க? இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாத. இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு அதாவது உங்க வேலை. எதற்கு செயல் அலுவலருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மக்கள் வரி பணத்துல மாசம் 1ஆம் தேதி சம்பள அக்கவுண்ட்ல எதுக்கு போடுற? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல, கோவிலுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டிய போறாரு. ஐயோ அது பிரச்சனைங்க. இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன். கேச திசை திருப்ப பாக்குறானா? அவனை சுத்தியல் எடுத்து போட்டா மண்டை பொளந்துக்கும். நான் இன்னைக்கு தமிழக அரசையும் இந்து அறநிலைத்துறையை நான் கேட்கிறேன், தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்காங்க? எதுக்காக வச்சிருக்காங்க? போட்டோ எடுக்கவா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது ஒரு அளவீட்டு கல், ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தணும்னா அது தீபத்தூண் இல்ல, அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன். அதை வைத்துதான் அளந்தாங்க. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. குழப்பிட்டாங்கயா. இதுதான் எங்க பரம்பரையோட குணாதிசயம். நேற்றிலிருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான். அது சர்வே ஸ்டோனும் கிடையாது,
அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படி கல்லு. மாட்டிக்கிட்டியா நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன், ஐயா சமணர் காலத்துல எதுக்கு ஐயா கல் இருந்துச்சுன்னு. ஐயா அந்த காலத்துல அவங்களால படிக்க முடியாது இல்லையா, கல்லு வச்சு கல்லு மேல தீபம் போட்டு கீழே உட்கார்ந்து படிப்பாங்க. ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்திருக்கிறோமா? இந்தியாவையே ஏமாத்துவானுங்க இல்ல நாம ஏமாறக்கூடாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க கடைந்தெடுத்த முட்டாள்கள், கடைந்தெடுத்த முட்டாள்கள். இவனது ஒரு கேவலமான குடும்பம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்க தெரியல. சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை மதிப்பாங்களா? ஓட்டு கேட்டு நீங்க எங்க வீட்டு வாசப்படியில் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தா இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே. நாங்க ஓட்டு போடலாம், நீங்க எப்படி செய்யமா முடியும்? கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திரும்பினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்.